இல்லை என்னாச்சு ஆன்சைட் வந்துட்டோங்களா? ஏதோ அமெரிக்கா போனால் டைம் ஜோன் சேஞ்சில் செட்லாக் அது இதுன்னு வரும்னு சொன்னானோ. நாமளாம் நம்ம ஊர்லேயே ஹாலில் 8 மணி, கிச்சனில் 8 ஆள், பெட்ரூமில் 8 ஆள், 300 பேர் வீட்டில் 3 டைம் ஜோனில் வாழுதவன். இந்த செட்லாக்லாம் என்ன ஒன்றும் செய்யாயிடு. பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்ச பைனாப்பிள் கணக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் பாருங்கள். என்னாச்சு இதுக்கு மேலே முடியாது. நம்ம ஹோட்டலுக்கு போய் இப்போ படுத்து காலையில் 5 மணி வரைக்கும் தூங்கிட்டோம்னா மொத்தமாக செட்லாக் முடிஞ்சிடும். ஏம்மா ஹோட்டலுக்காரம்மா, அண்ணாச்சியை பிக்கப் பண்ணதுக்கு வண்டி அனுப்புமா? நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. மணி அப்படியும் காலையில் 5-6 மணி ஆயிருக்கும். இல்லை என்ன மணி ராத்திரி 10 தான் ஆகுது. என்னாச்சு தூங்கல? மேலே எப்படியும் தூக்கம் வராது. வயிறு வேற கபகபன்னு பசிக்கு. சாமி ரிசப்ஷனுக்கு ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுவோம். அம்மா ஹோட்டல்காரம்மா, ரூம் நம்பர் 201. எங்கள் ஊரில் ஃபஸ்ட் ஃப்ளோரு, உங்கள் ஊரில் செகண்ட் ஃப்ளோரு. ஆமாம் அம்மா, ரொம்ப பசிக்குமா. எனக்கு ஒரு 2 புரோட்டா, ஒரு 1 சைடு ஆம்லேட் ரூம் சர்வீஸில் சொல்லுதியாம்மா? புரோட்டா இல்லையா? அப்போ ஒரு 4 இட்லி கொஞ்சமாக கட்டி துவையில் தாட்டு இருந்தால் செஞ்சு அனுப்பிச்சுடுமா? அதுவும் இல்லையா? இப்போ என்னதாம்மா இருக்கும் உங்கள்கிட்ட? எது பீச்சாவா? அது பிச்சு பிச்சுன்னு இல்லாமல் இருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம்மா. நான் சாம 2 சின்ன வெங்காயம் கேரட் கிள்ளி போட்டு உப்புமா கிளறி நான் பொஞ்சாதி வச்சு கொடுத்த வச்ச குழம்பு தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு தான்மா. வெயி எண்ணெய் போட்டாச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, தாளிசம், அடுத்து உப்பு, வெங்காயம், கேரட்டு, ரவையெல்லாம் போட்டு உப்புமா கிளறி என்ன இந்த ஹோட்டலில் நடராஜரில் பயிற்சியில் போனதானோ ஒரே சத்தமாக இருக்குது. எவங்கள இது இந்நேரத்தில் காலிங் பெல் அடிக்கவன்? எவங்கள இந்நேரத்தில் கதவை தட்டுது?